ராமையா, எங்க வந்த? பிள்ளைக்கு இன்னைக்கு தவசம் உண்டா? அடையல் சொத்தை நீ சாப்பிடணும். சோத்துல விஷம் வைக்கலையே. சோறு எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. மகளா எனக்கு பிறந்து ஆத்தாளா என்னைய வளர்த்து சாமியா இருந்து எங்க குடும்பத்தையே காப்பாத்துன அந்த சாமி இருந்த வீடு இப்ப சுடுகாடா கிடக்கு. நீயாவது அந்த வீட்டுக்கு வந்து மறுபடியும் கோயிலாக்க கூடாது ஐயா? கும்பிடுறதெல்லாம் சாமின்னா எனக்கு என் கஸ்தூரி தான் சாமி. சாமி இருக்கிற இடமெல்லாம் கோயில். என் கஸ்தூரி இருக்கிற இந்த இடம் தான் எனக்கு கோயில். நான் உசுரோடு இருக்கிறப்பவும் ஏன் உசுறு போனதுக்கு அப்புறமும் நான் உறங்க போற ஒரே இடம் இதுதான். மாப்பிள்ள, உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்குடா, கண்ணெல்லாம் எரியுதா? இதுதான் அடிக்கடி அக்காவோட சேர்ந்து சினிமாவுக்கு போகாதுன்னு சொன்னா கேக்குறியா? இது எப்படி இவனுக்கு தெரியும்? எட்டி பாத்துருப்பானோ? களவாணி போய நம்ப முடியாது. ஆமா, இதுக்கு ஒரு வைத்தியம் நான் சொல்றேன், கேக்குறியா? என்னடா வைத்தியம்? 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அத சரிபாதி அறுத்து உச்சந்தலையில வச்சு அப்படின்னு சூடு பறக்க தேய்ச்சு 3 குடம் குளிர்ந்த தண்ணிய தலையில ஊத்துனா எல்லாம் சரியா போயிரும். மாப்பிள்ள, வைத்திய முறையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேடா நீ. இன்னைக்கு தாண்டா ஒரு உருப்படியான யோசனை சொன்ன. உன் மகளை கட்டிக்க போறல, மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசாத. என்னப்பு கை நிறைய எலுமிச்சம்பழமா இருக்கு? அதை ஏன் கேட்கிற காளியப்பா? என் மகளுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. வைத்தியத்தை கொண்டு காட்டினேன். அவரு 3 எலும்புச்சம்பளம் வாங்கி சரிவாயா நறுக்கி உச்சந்தல்ல வச்சு சூடு வரக்க அப்படின்னு தேய்ச்சி 3 குளிர்ந்த வாழை தண்ணிய தலையில ஊத்தினா சரியா போகும்னு சொன்னாரு. அதான் கூட்டி போறேன். வாதாயி களவாணி பயல, நீ வீட்டுக்கு வராமையா போயிடுவ. இத நல்லா பழுக்க காய்ச்சி வச்சன்னு உன் தலையில தேய்ச்சி 3 குடம் குளிர்ந்த பானை தண்ணிய ஊத்துறேன்டா. கபடி 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 கபடி. நாங்களும் விளையாட்டுக்கு வர்றோம், எங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்க. இது ஆம்பளைங்க விளையாடுற விளையாட்டு, பொம்பளைங்க எல்லாம் சேர்த்துக்கிறது இல்ல. ஆம்பளைங்களோட வீரத்தை தான் இன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் போது பாத்தோம்ல. என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க. இது சடுகுடு, நீ ஒன்னும் அசைக்க முடியாது. கொஞ்சம் கைய மறக்கறியா? பாத்துருவோமா? 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 நீ பாப்பா, இவரு வயசு பையன்ட்டெல்லாம் விளையாடக்கூடாது. அப்படி விளையாடணும்னா நான் தான் போறமாப்பிள்ள உன்னை கட்டிக்கிற போறேன். என் கூட விளையாடணும். நான் அப்படித்தான் விளையாடுவேன். அவன் வேலையை பார்த்துட்டு என் வேலையை பார்த்துட்டு போவா. அங்க வா, உன்னை வீட்டுல வச்சுக்கிறேன். வயசுக்கு வர போற நேரம் வீட்டை விட்டு வெளியே போறீங்க. வயசு பசங்க கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டா வயது இப்படி எல்லாம் சொன்னா உனக்கு புத்தி வராது. கரண்டி காய்ச்சி சூடு பட்டாதான் குழந்தை வரும். பாரு இரு. யார் அது இந்த நேரத்துல படுத்து கிடக்குறது? தாயே, என்னம்மா மேல கீழுக்கு சாட்டம் இல்லையா? மாமா அம்மா கிட்ட இல்லாதையும் புள்ளதையும் சொல்லி என்ன அடி வாங்க வச்சிருச்சு. அம்மா சூடு போட போக
என்னடா மாப்பிள்ள? மாமா நான் தெருவுல போயிட்டு இருந்தேனா ஆ. ஒரு நாய் என்ன பார்த்து குலைச்சது. நான் ஆ. பதிலுக்கு கோபம்னு குலைச்சேன். என்ன பார்த்து கடிக்க வருது. மாப்பிள்ள, நீ நாயை பார்த்து திருப்பி குலைச்சல்ல, அது கண்ணுக்கு பன்னி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே பன்னிக்கும் நாய்க்கும் ஒத்து வராது. அதனாலதான் அது துரத்திக்கிட்டு வருது. அது கையில சிக்கின குரல் வலையை புடிச்சு கடிச்சிடும். இந்த போறக்குள்ள படுத்துக்க. தாய் நீ இப்படி ஓமா படுத்துக்க. நல்லா மூஞ்ச மூடி படுத்துக்க. அடையாளமே தெரியக்கூடாது. மாமா நாய் அதை நான் பாத்துக்கிறேன். ஓடுவே பொத்திட்டு பட்டா விட்டுருவேனா? இந்த கால் தானே வெளியில ஓடுறது. சொல்லி இப்படி ஒரு அக்காவா? இல்ல தம்பி, நீ எப்படா இங்க வந்து படுத்தா? எனக்கு தெரியாம போச்சு. ஐயோ என் ராஜா, ஐயோ அக்கா தூடு வச்சுட்டேனா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ நாய் கடிச்சு ஐயோ எனக்கு தெரியாம போச்சு. வாங்கி அந்த பக்கம் பையன் ஏய், யாரை கேட்டுட்டு எங்க தோட்டத்துல கரும்பு அடிச்சீங்க? நாங்களும் ஒண்ணும் ஒடிக்கல. உங்க தோட்டத்துக்குள்ள முனி இருக்கு. நாங்க பாட்டு போயிட்டு இருந்தோம். அதான் வாங்கன்னு கூப்பிட்டு கரும்பு திக்க சொல்லிச்சு. அதனாலதான் ஒடிச்சோம். யாருக்கிட்ட ரீல் விடுறீங்க? நாங்க ஒன்னும் ரீல் விடல. இப்ப முனியே பேச போது பாரு. ஏய் முனி, கொஞ்சம் பேசு. டாய் சின்ன பையா, நான் தான் கள்ள முனி பேசுறேன். மரியாதையா கீழே கிடக்குற கரும்பெல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட குடு. சீக்கிரம் எடுத்து குடு, இல்ல ரத்தம் கக்கி செத்துருவேன். அவங்கள ஓடி போக சொல்லு. சீக்கிரம் போங்க. ஓடி மாடி. அப்படியே மண்டி போட்டு உக்காரு. கண்ண மூடு. என்ன ஈஸ்வரி? உள்ள குத்திடுச்சு. ஐய, உங்க வீட்டுல கறியே எடுக்கிறது இல்லையா? ஆத்தா, என்னாச்சாத்தா? தாயில்லா புள்ளன்னு தலை மேல தூக்கி வச்சு வளர்த்தேன். அவன் என் காலை வந்து கடிச்சு விட்டான் ஐயா. அக்கா, மகன் போற போக்கு சரியில்லை. அன்னைக்கு முகரக்கட்டையெல்லாம் மஞ்சள் பூசிட்டு வந்தாங்க. இன்னைக்கு உங்க காலை கடிச்சிட்டாங்க. நீக்க முளைச்சிருச்சுல்ல, தையில கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான். மகனை போய் படுத்துக்குங்க. ஆத்தா, காலு பத்திரம். தூங்கிட்டு இருக்கா? ஏன்டாப்பா சொல்ல பண்ற? உன் மாமே அவன் மகளை உனக்கு கட்டி தர மாட்டான்டா. நிஜமாவா? அதுக்கு தாண்டா ஒரு யோசனையோட வந்திருக்கேன். இத பத்தியா? என்ன தாலி? ஏப்பா நேர்ல கொண்டு வந்த? இத கொண்டு போய் உன் மாமா மகன் உறங்கிட்டு இருக்கா, அரவம் இல்லாம கொண்டு போய் கட்டிவிடு. நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்துறாம அவனே. இந்துரா உன்னை எனக்கு கட்டி கொடுக்க மாட்டானா? நாளை காலையில அவன் குடும்பி ஏன் கையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு பொண்டாட்டியா போற.
நான் உனக்கு புருஷனாக போறேன். ஆமா ஆமா உங்க அப்பா மாதிரியே சினிமாவுக்கு போலாம். ஆமா ஆமா இப்பவே முதல் ராத்திரி நடத்திடுறேன். ஏ, தாலி கட்டிட்டேன், தாலி கட்டிட்டேன், தாலி கட்டிட்டேன். புருஷா புருஷா விதவை ஆயிட்ட, நீ செத்துடு. ஐயோ, உன் கழுத்துல தாலி கட்டினேன்.